அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்க உரையை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் இறுதியாக இறைவன் எப்படி அளவற்ற அருளாளனாக திகழ்கிறான், மறுமையில் எப்படி நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான் என்பதற்கான விளக்கத்தின் ஒரு பகுதியை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒரு பொன்மொழி. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படி அவனுக்கு நான் ஆகிவிடுகிறேன். அல்லாஹ் சொல்றானா, என்னை அவன் தனிமையிலே உட்கார்ந்து என்னை நினைவு கூர்ந்தானேயானால் நானும் எனக்குள்ள அவனை பற்றி நினைவு கூறுகிறேன். ஒரு சபையில் வைத்து அவன் என்னை பேசினான் என்று சொன்னால், என்னை பற்றி புகழ்ந்து பாராட்டி என்னுடைய பெருமையை பறைசாற்றினான் என்று சொன்னால், அந்த சபையை விட சிறந்த சபையில் வைத்து அவனை பற்றி மலக்குகள்கிட்ட என்ன செய்யறான், அல்லாஹ் நம்மளை பெருமை அடிச்சு பேசுறான். வார் என்னுடைய அடியான பார் என்று நான் பேசுவேன். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், என்னை நோக்கி ஒரு ஜான் அவன் வந்தால் நான் ஒரு மூலம் அவனை நோக்கி போறேன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வரணுமா, நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கணுமே தவிர அல்லாஹ் நம்மளை நோக்கி வர வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு தான் தேவை, நம்ம தான் அடிமை, அவன் தான் எஜமான், நம்ம தான் அவனை தேடி போகணுமே தவிர அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம பிள்ளைங்க தத்தி தவழ்ந்து நம்மளை தேடி வரும்பொழுது அது ஒரு அடி எடுத்தா நம்ம 10 அடி எடுத்து வச்சுக்கிற மாதிரி போய் நம்முடைய குழந்தைகள் நம்மளை நோக்கி கையை வச்சுக்கிட்டு வருது, நான் பெரிய ஆளு நீ வாண்டு கை கட்ட நிப்போம். அது ஒரு அடி எடுத்து வச்சா நம்ம 10 அடி எடுத்து வச்சு நம்ம என்ன செய்வோம், வேகமா ஓடுவோம், அதுவும் வரும், நம்ம போய் தூக்கிடுவோம். இது யார் இப்படி செய்ய முடியும்னு கேட்டா, அருளும் அன்பும் தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. அப்ப ஆனா நான் ஒரு ஜான் வரமாட்டேன், ஒரு முறை நான் வர்றேன், நீ என்னுடைய கடமைகளை 1% செஞ்சேன்னு சொன்னா நான் 10 மடங்கு உனக்கு உதவி செய்வேன் கருத்து. ஜான மூலமா அங்க என்ன இருக்கு, எங்க இருக்குது ஜான கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா, இறைவன் பாதையில நீ கொஞ்சம் நெருங்கின என்று சொன்னா உன்னை கவனிக்கிறதுக்கு நான் கூடுதலா நெருங்குறேன். நீ எவ்வளவு என்னுடைய வணக்க வழிபாடுகளை நோக்கி நெருங்குகிறாயோ அதை விட அதிகமாக உனக்கு வழங்குவதற்கு நான் நெருங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு முழம் என்னை நோக்கி நெருங்கி வந்தான் என்று சொன்னால் ஒரு பாகம் வாங்க, இது ஒரு பாகம், இவ்வளவு நான் நெருங்கி வர்றேன், ஏறக்குறைய 1.5 மீட்டர் வருமா, இவ்வளவு நான் நெருங்கி வந்துடுறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி என்னை நோக்கி நீ நடந்து வந்தால் உன்னை நோக்கி நான் ஓடி வர்றேன், என்னை நோக்கி நீ நடந்து வாப்பா, நான் உன்னைய இப்படி என்னை நோக்கி நடந்து வர்றான் ஒரு அடியான் என்று நான் உன்னை நோக்கி ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 7405வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, அல்லாஹ் நம்முடைய சின்ன சின்ன ஒரு அமல்களையும் பெரிய பரிசுகளுக்காக வேண்டி காத்துட்டு இருக்கான். நீ சின்னதா ஒண்ணு செய்யி, நான் பெருசா உனக்கு ஒண்ணு செய்யறேன். இது எல்லாத்துக்கும் மேல மறுமையில நம்ம எல்லாம் நிறுத்தப்படுறோம். மறுமையில நமக்கு நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கம், கெட்டவர்களாக இருந்தால் நரகம்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நல்லவர்கள் சொர்க்கத்துக்கு போவது அவங்களுடைய அமல்களை கொண்டு போறார்களா, அல்லாஹ்வுடைய கருணையில போறாங்களா? கண்டிப்பா கருணையில தான் போறாங்க. ஏன்னா அங்க கிடைக்கிற இந்த பாக்கியத்தை பார்த்தோம்னா நம்முடைய அந்த 60-40 வருஷ உழைப்புக்கு உரிய பரிசா தெரியல. ஏன்னா அதுக்கு அழிவு கிடையாது, அதுக்கு முடிவு கிடையாது. சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடியது இருக்க ஒரு 10 வருஷத்துக்கு இன்பத்தை தந்துட்டு அப்புறம் தொலைஞ்சு போங்க தட்டி விட போறானா? இல்ல, அப்படி கிடையாது. காலத்துக்கும் அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்க போறோம். நினைச்சதெல்லாம் கிடைக்கும். உடைகள், நினைச்ச உடைகள், நினைச்ச உணவுகள், நினைச்ச படுக்கைகள், நினைச்ச வாழ்க்கை ஜோடிகள், நினைச்ச சாதனங்கள், என்னென்னவெல்லாம் இருக்கும் எல்லாமே மறுமையில சொர்க்கத்தில் கிடைக்கும். முழங்கி வச்சு இந்த உழைப்பு போதுமா? பத்தாது. 5 வேளை தொழுகிறது, 2.5% ஜக்காத்தை கொடுத்து போடுறது, 97 ரூபாய் நம்ம வச்சுக்கிட்டு 2.5% ஜக்காத்து கொடுத்து போடுறது, இதுக்காக வேண்டி உங்களுக்கு அவ்வளவு பெரிய பரிசு தர முடியுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் எவராக இருந்தாலும் அவருடைய அமல் அவரை
அமலை கொண்டு போறேன்னு நினைச்சிட்டு இருக்காத. நீ உன்னுடைய அமலை கொண்டு, உன்னுடைய தொழுகையை கொண்டு, உன்னுடைய நோம்பை கொண்டு அதுக்கு தந்துதான் ஆவணும், அந்த அளவுக்கு நான் செஞ்சு விட்டேன், சொர்க்கத்தை பெற அளவுக்கு நான் செஞ்சு விட்டேன் நினைச்சிடாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த யார சொல்லலாம், நீங்க கூட உங்க அமலை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாதா? எங்களை விட்டுருங்க, நாங்கெல்லாம் என்ன அமல் செய்யறோம், நாங்க சின்ன சின்ன அமல்களை செய்யறோம், நீங்க அப்படி உளப்பூர்வமா எப்படி ஈடுபாட்டோட தொழுவுறீங்க, ஈடுபாட்டோட நோன்பு வைப்பீங்க, உங்களுடைய இஹ்லாஸ், உங்களுடைய தூய்மை, உங்களுடைய தக்வா, இதுக்கு கூட சொர்க்கம் கிடைக்காதா? இந்த அமலை கொண்டு கூட நீங்க சொர்க்கத்துக்கு போ, நீங்களும் அப்படித்தானு கேட்கிறாங்க. எந்த ஒரு மனுஷனுக்கு சொர்க்கம் தர்றதா இருந்தாலும் பிச்சை தான் அது. அல்லாஹ் போடுற பிச்சை. உன் செயலுக்கு உரிய பரிசா தர்றான்னா ஒரு 10 நாள் சொர்க்கத்துல இருந்து ஓடுற நடத்தி விட்டுறணும். நம்ம ஒரு 40 வருஷம் ஒழுங்கா இபாதத்து பண்ணோம்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், ஒரு 10-15 நாளைக்கு சொர்க்கத்துல வச்சுட்டு நீ செஞ்ச வேலைக்கு சரியா போச்சு ஓடு, அப்படித்தான் அல்லாஹ் சொல்லணும். அப்படி சொல்லாம பெரிய கிஃப்ட் தர்றான்னு சொன்னா அது கருணை தான். கருணையால் தான் ஒருவன் சொர்க்கத்துக்கு போறானே தவிர உன்னுடைய அமலுக்கு தர வேண்டிய பரிசு கடமை கூலி கண்டிப்பா தந்த ஆவணு என்று நினைச்சாருன்னு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வல அந்த யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க கூட உங்க அமலை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா நானும் முடியாது, நானும் என் அமலுக்கு சொர்க்கம் கிடையாது, என் அமலுக்கு சொர்க்கம் தேவையில்லை. அல்ல என்ன அப்படி சொர்க்கம் தர என்ன பண்ணிப்பேன், இல்லா யத்தகம்மதனி அல்லாஹு பிஃபலின் வ ரஹ்மத்தின், அவனுடைய கருணையை கொண்டு அல்லாஹ் என்னை போர்த்தினாலே தவிர சொர்க்கத்துக்கு நான் போக முடியாது. நான் சொர்க்கத்துக்கு போறதா இருந்தால் கூட அவன் கருணை காட்டி தான் நான் போகிறேன். நான் சொர்க்கத்துக்கு போற அளவுக்குரிய மார்க் எடுத்துட்டு நான் சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய நிலை அதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹுல் புகாரியில 5673வது ஹதீஸ், 6463வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்குது, நமக்கு சொர்க்க மறுமையில் உள்ள நிகரற்ற அன்பை பார்க்கிறோம். இப்ப அளவற்ற அருள் இந்த உலகத்தில் எப்படி இறைவன் அளவற்ற அருளை நமக்கு சொல்கிறான் பார்த்து விட்டு மறுமையில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த பரிசை பார்த்தீங்கன்னா நிகரற்ற அன்பு செலக்ட் பண்றான். என்ன செலக்ட் பண்றான், அவன் சொன்ன சொல்ல ஒரு 5% கேட்டு நடக்கிறமே நம்மளுக்காக வேண்டி அவன் சித்தப்படுத்தி வச்சிருக்கான். எந்த கண்களும் பார்த்திராத, காதுகளும் கேட்டிராத அவ்வளவு பெரிய இன்பங்களையும் பாக்கியங்களையும் சித்தப்படுத்தி வச்சுக்கிட்டு தூக்கி தரான், அந்த வச்சுக்கிறாங்களாம். இது எப்படி தரணும், கண்டிப்பா அவனுடைய ரஹமத்தினால்தான் கிடைக்கிறது, அவனுடைய அருளால் தான் கிடைக்கிறது. கணக்கு பார்த்தான் என்றால் கிடைக்காது. உன் அமலுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இந்த உழைப்புக்கு உலகத்தில் என்ன தருவானோ அந்த மாதிரி கணக்கு பண்ணி தர நினைச்சான்னு சொன்னா அது கிடைக்காது, சொர்க்கம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிற சொர்க்கத்தை நம்ம அடைவதை நிகழ்ச்சி அன்பு வழங்கணும். அவன் ரஹீமாக மாத்திரம் இல்லை என்று சொன்னால், வெறும் ரப்புல் ஆலமீனா மட்டும் இருந்து கணக்கு பார்க்கிறவனா இருந்தான் என்று சொன்னால் அங்கே நமக்கு சொர்க்கம் கிடைக்காது. அல்ல கிடைத்தால் கூட இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைக்காது. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல எல்லாத்தையும் தந்துவிட்டு அதோட நாசமா போங்கடா நீங்க அழிக்கிற மாதிரி இன்னொரு அழிச்சிட்டு போயிடணும். அதுதான் அவன் ரப்புல் ஆலமீனா மட்டும் இருந்தால் செய்ய வேண்டும். அவன் ரப்புல் ஆலமீனா இருப்பதோட ரஹீமா இருக்கிற காரணத்தினால நிகர் இல்லாத நல்லவங்க நம்ம செலக்ட் பண்ணிட்டான்னு சொன்னா நிகர் இல்லாம கணக்கு இல்லாம அன்பு செலுத்துற காரணத்தினால நம்ம அந்த பாக்கியத்தை பெறுறோம். அப்ப சொர்க்கம் என்ற அந்த பாக்கியமே அவன் தருவதே ரஹீம் என்பதற்குரிய சான்றாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ் விசாரிப்பான்ல, எல்லாரும் நிப்பாட்டி வச்சிருப்பான். நிப்பாட்டு போது அல்லாஹ் என்ன செய்வானா, அவன் கருணையை பாருங்க, மூமினை கூப்பிடுவானா, மூமினானவர்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஒரு கோடிக்கணக்கானவரையும் கூப்பிடுவாங்க, பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நாள் தான் அந்த விசாரணை நடக்கும் என்று இருந்தாலும் அது 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள் தான் அது. அதனுடைய கணக்கு 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள், பெரிய நாள். அந்த நாளில் விசாரிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வானா, ஒரு மூமினை கூப்பிட்டு வாடான்னு சொல்லி கூப்பிட்டு விசாரணையில நீ வா, நீ என்னென்னலாம் பண்ணணும் தெரியுமான்னு சொல்லி அல்லாஹ் அவன் செஞ்ச தப்புகளை சுட்டி காட்டுவான். தப்புகளை சுட்டி காட்டும் போது அல்லாஹ் என்ன செய்வானா, அற்பமான தப்புகளை சொல்லுவானா. பெருசுலாம் பண்ணிருப்பான், அதை சொல்லாம பெருசு எதையுமே சுட்டி காட்டாம நீ அந்த முதல் சொர்ஜில ஒருத்தனுக்கு இந்த இஷாரா பண்ணல, இப்படி கோல் சொன்னீல, இவன் வேற தண்ணி அடிச்சிருப்பான், வேற தப்புலாம் பண்ணிருப்பான், தெரிஞ்சிருப்பான். அந்த தப்புகளை கண்டுக்கிறாம அல்லாஹ் என்ன செய்வானா, சின்ன சின்ன தப்புகளையா சொல்லி தாரிபு தம்ப கதா, இந்த தப்பு பண்ணல, இந்த குசும்பு பண்ணல அப்படின்னு சில்லறை சில்மிசங்கள் இருக்கு பாருங்க, அதுகளையா சொல்லுவானா. இவன் என்ன பண்ணுவான், இதையெல்லாம் போட்டு அல்லாஹ் விசாரிக்கிறான்,
நம்ம கெதி என்ன தெரியலையே. இந்த மாதிரி கோல் சொன்னதையும் சில்மிசம் பண்ணையும் சேட்டை பண்ணதையும் சொல்றானே, பெருசுலாம் அடுத்தடுத்து எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு அவன் பயந்துகிட்டு என்ன செய்வான். ஆமா அல்லாஹ் செஞ்சேன்னு சொல்லுவானா. அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா, வாடான்னு கூப்பிட்டு அவன் நினைச்சிட்டான் நான் நாசமா போயிட்டோடு. அடே உலகத்திலே நீ பெரிய பெரிய தப்பு செஞ்சு மறைச்சீங்க இல்லையா, இங்கேயும் நான் மறைச்சிட்டேன், பெருசு சொல்ல மாட்டேன். மக்கள் மத்தியில வச்சு சின்ன சின்ன தப்புகளை நம்மள அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா மறைக்கிறான். சத்தா அவன் என்ன செய்யறான்னா பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம செஞ்ச அந்த பெரிய பெரிய தப்புகளை கருணை காட்ட நினைச்சிட்டான்னு சொன்னால், மன்னிச்சு விட்டான் என்று சொன்னால், நம்ம திருந்தி கொண்டோம் என்று சொன்னா, நம்ம செஞ்ச பெரிய பெரிய பயங்கரமான பாவங்கள்லாம் இருக்கும். நமக்கு தெரிஞ்சவன் அண்ணன் தம்பி மாமா அமைச்சான் சொந்தக்காரன் மதிச்சவன் நம்மள பெரிய மரியாதை நினைச்சவன்லாம் நிற்பான். அப்படி பேர் அவ்வளவு பேருக்கு மத்தியில வச்சுக்கிட்டு நம்மள பெருசா நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன உனக்கு தெரியாதா அப்படின்னு போட்டான்னு வைங்க, அது நரகத்தோட பெரிய அலாபாவில் இருக்கு. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அவனுக்கு செய்யற கருணை, அவனை மன்னிப்பு கேட்டு கொண்டானே, ஆனால் அதை மறைக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா சின்ன சின்ன சுட்டி காட்டுறான். பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், ஓ இந்த மாதிரி தப்பு தான் அவர் பண்ணிருக்காரு போல இருக்கு, அற்பமான இதெல்லாம் செய்யறது தானே, இந்த மாதிரி தான் இவர் பண்ணிருக்க. ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரம் பண்ணிருப்பான். இவன் திருந்தினதுக்கா அல்லாஹ் என்ன பண்றானா, டேய் இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் வேணும்னு உனக்கு பெருசு எல்லாம் சொல்லல, அதான் நான் உலகத்துல மறைச்ச மாதிரி இங்கேயும் மறைச்சு போடுறேன். அப்ப ஏன் இப்படி செய்யறான்? அதை துல்லியமா கணக்கு பார்த்து ஒரே தள்ள வேண்டியது தள்ளிட வேண்டியது தானே, செய்ய மாட்டான். அவன் ரஹீமா இருக்கிறான். நிகரற்ற அன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 2441, 4685, 6070, 7514 இந்த ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். முஸ்லீம்ல இதே சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, அவன் சொல்லுவானா, அல்லாஹ் ரகசியமா தானே கேட்கறான், அல்லாஹ்ட்ட சொல்லுவானா, யா அல்லாஹ் சின்ன சின்னதான் கேட்கறிய, நான் பயங்கரமான அதெல்லாம் காணாம இருக்குல்ல, இவனை கேட்பாள வலிய, இவனை வலிய போய் என்ன செய்வானா, அல்லாஹ் அது அலிம்த அஷ்யா, நான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சு விட்டேன், நான் உராக ஆகுனா, இங்க அதெல்லாம் காணாம அதெல்லாம் எங்க சொல்ல மாட்டேங்கிறிய, சின்னதை பத்தி கேட்டுட்டு இருக்கிறிய, பெருசுலாம் இருக்குதல்ல அப்படின்னு அவன வாழ்க்கையை சொல்லுவானா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இத சொன்ன உடனே ஃபலக்கத் ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹிக ஹத்தா பதத் நவாஜிதுஹு, கடவாய்ப்பர்கள் தெரியும்படி சிரிச்சாங்க. நேத்து ஒரு சம்பவம் சொன்னோம் இல்லையா, எதுக்கு இந்த நோம்பாளி பண்ண சேட்டைக்கு வேண்டி கடவாய்ப்பர்கள் தெரிய சிரிச்சாங்க. இதை சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. பாருங்க அல்லாஹ்வுடைய விளையாட்டு பாருங்கன்னு சொல்லிவிட்டு இவ்வளவு தப்பு பண்ணிட்டு பெருசு எல்லாம் காணாம சொல்லுவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு சிரிப்பு வருது. கடவாய்ப்பர்கள் தெரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டும் பொழுது, மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கிற சொல்லி காட்டும் பொழுது சிரித்தார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 277வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த சொர்க்கத்துல அல்லாஹ் தள்ளுவதற்காக வேண்டி எப்படி ஒரு செட்டிங் பண்றான்னு பாருங்க. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட அதை மறைச்சு எப்படியாவது கொஞ்சம் தள்ளிவோம் அடியான அப்படின்னு ஒரு நிகரற்ற அன்பை செலுத்துகிறான். எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் உலகத்துல திருந்தி கொண்டீர்களேயானால் அந்த கணக்குல இல்லாம ஆகிடுவான். அழிச்சு கணக்குல காட்டிட்டு மன்னிக்கிறது இல்ல, 4 பேருக்கு மத்தியில் அம்பலப்படுத்தி மன்னிக்கிறது இல்ல, ஒருத்தருக்குமே தெரியாது, அந்த மாதிரி மன்னிச்சுங்கிறான். இது அவனுடைய நிகரற்ற அன்புக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது இது எங்க இருக்குன்னு கேட்டா சஹீஹ் முஸ்லிம்ல 267வது ஹதீஸ்ல இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அடியார்களுக்குரிய தீர்ப்பை எல்லாம் வழங்கிடுவான். மஹ்ஷர்ல எல்லாத்தையும் கூட்டு வச்சு எல்லா விசாரணையும் முடிஞ்சு நீ எல்லாம் சொர்க்கத்துக்கு போ, நீ எல்லாம் நரகத்துக்கு போ என்று அல்லாஹ் தீர்ப்பு அளித்து முடித்த உடனே அல்லாஹ் என்ன செய்வானா, அவனாவே வாரண்டியரா எவன் கேட்க முடியாது, நரகத்துக்குன்னு அனுப்பி விட்டான்ல, அனுப்பி விட்டுப்புட்டு படைச்ச இறைவன் இல்லையா, அனுப்பிட்டோம் அடியான் அந்த மனுஷன் தானே, நம்ம அந்த உணர்வு எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா நரகத்துல அனுப்பி விட்டுப்புட்டு மலக்குகளை கூப்பிடுறானா. மலக்குகளை கூப்பிட்டு எவன் எனக்கு இணை வைக்காம இருந்தானோ அல்லாஹ் கூப்பிடுறான். மலக்குகளை கூப்பிடுறான், நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள். யாரை வெளியேற்றுங்கள்? மன்கானலா யுஸ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு ஒன்றையும் இணையாக, அல்லாஹ்வுக்கு நிகராக உடைய மகான பெரியார் அவர் இவர் கல்லுகள் என்று எதையும் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா கருதாமல் அல்லாஹ் மட்டும் பற்றி பிடித்தார்களே, அப்படிப்பட்டவன் எவனாவது இருந்தானே ஆனால் மிம்மன் அராதல்லாஹு யர்ஹமஹு மிம்மன் யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லி அதுல உறுதியாக நின்று இணை கற்பிக்காமல் இருக்கிறானே அவனை எல்லாம் பிடிச்சி வெளியேறல. நரகத்துல நான் அனுப்பி விட்டேன், இருந்தாலும் என்ன கேட்கல, அவன் அமல்லாம் செய்யலதான், இருந்தாலும் பிடிச்சி வெளியே தள்ளு பேருக்கு அனுப்பி விடுறான்ல, அனுப்பிவிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா வானவர்களுக்கு உத்தரவு போடுறான் வெளியேற்றது.
உடனே வானவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த மாதிரி பார்த்தா சஜிதாவுடைய தழும்பு இருக்கு பாருங்க, அது மட்டும் நரகம் கிடைக்காதுங்கிறாங்க இந்த ஹதீஸ்லயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ள வந்து பார்த்தா அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவனா இருந்து அவன் எப்படி ஒரு ஒரு சஜிதா செஞ்சிருப்பான், ஒரு வெள்ளிக்கிழமையாச்சும் பண்ணிருப்பான்ல, அந்த சஜிதாவுடைய அடையாளத்தை வச்சுக்கிட்டு வாங்கடா முறையில நல்லா கூப்பிடுறான் அப்படியேங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆள்களை மலக்கெல்லாம் கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்ட உடனே வெளியே வந்துருவாங்க. வந்த உடனே என்ன செய்வான்னு கேட்டா இப்படியே ஒருத்தரையா வெளியே கேச்சு கடைசியா ஒருத்தன் இருப்பான், ஒரே ஒருத்தன், அவன் தான் கடைசியா அவன் தான் கூடுதல் காலம் நரகத்தில் கிடக்கணும் நல்லா ஏற்பாடு பண்ணிருப்பான். பலருக்கு தௌஹீத் மட்டும் இருக்கும், எல்லா தப்பும் பண்ணிருப்பான், இணை கற்பிச்சிருக்க மாட்டான். அதே நேரத்தில் என்ன பண்ணிருப்பான், ஒரு அமல் செஞ்சிருக்க மாட்டான், ஒரு ஹராம விட்டுருக்க மாட்டான், எல்லா தப்பும் பண்ணிருப்பான். ஆனா அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வச்சிருக்க மாட்டான். அந்த ஏகத்துவ கொள்கையில உறுதியாக இருந்து கொண்டு மற்ற தப்புகள் எல்லாம் பண்ணிருப்பான் பாருங்க, இவனுக்கு கூடுதலாக தண்டனை கிடைக்கும். இவனை அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா ஒரே ஒருத்தன் கடைசியா மிச்சமாக இருப்பான். அவன் என்ன செய்வான், அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒஹுவ ஆகிரு அஹ்லில் ஜன்னத்தி துகுலன் அல் ஜன்னா, சொர்க்கவாசிகள்ல கடைசியா சொர்க்கத்துக்கு போறான் அவன் தான். நரகத்தில் தள்ளியாச்சு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வெளியே வந்துடுறாங்க. இவன் எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நரகத்தில் போட்டு வருத்தப்பட்டு கடைசியா என்ன செய்வான், அல்ல இவன் மேலே இறக்கம் காட்டுறான். என்ன இருந்தாலும் இணை வைக்கல, எனக்கு என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு போறான், இணை கற்பிக்க இல்லையா, அவனை வெளியேற்றுன்னு சொல்லிட்டு அல்ல என்ன செய்வான்னா அவனை கூப்பிட்டு என்னப்பா உனக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, வழி எப்படி, உனக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா, அவன் என்ன நம்ம அல்ல இங்க வெளியேற்ற போறான்னு நினைச்சுக்கிட்டு இந்த நரகத்துல இருந்து முகத்தை பாக்குறோம்ல, இங்கிட்டு திருமண மாதிரி என்ன ஆக்கி வச்சிரு, நரகத்தை பார்க்காம இருக்கிற மாதிரி மட்டும் எனக்கு செஞ்சிரு, அது போதும் அப்படின்னு சொல்லுவானா. அல்லாஹ் சொல்லுவானா இதை செஞ்சுட்டா மர எதுவும் கேட்க கூடாது, சரியா, உன்னை நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு அனுப்புறது அவன் கேட்க மாட்டேங்கிறான், நரகத்துல இருந்து கொஞ்சம் முகத்தை திருப்பி வச்சிரு, இந்த பக்கம் பாக்குற மாதிரி வச்சிரு அப்படின்ற உடனே வேற எதுவும் கேட்க மாட்டீர்ல அப்படின்ற உடனே கூடல அசலுக்கு கைரகு வேற ஒண்ணும் ஒன்று கேட்க மாட்டேன் அப்படின்ற உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த பக்கம் சொர்க்கத்தை பாக்குற மாதிரி திருப்பி வச்சிடறான் அவனை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனவனே ஏதாவது அவனுக்கு கோரிக்கை இருக்குதா, சொர்க்கத்தை பாக்குறேன் கொஞ்சம் கிட்ட கொண்டே விட்டீங்கன்னா அதை நல்லா ரசி பண்ணான். அல்லாஹ் என்ன செய்யறானா அவனை கிட்ட கொண்டே போடுகிறான்வான். அப்புறம் அல்லாஹ் கேட்கிறானா வேற ஏதாவது கோரிக்கை உனக்கு இருக்குதா, அவன் முதல்ல கேட்டு தெரிஞ்சிருக்கலாம், அவன் நினைக்கிறான் நமக்கு எங்க தர போறான். அல்லாஹ் வழிய போய் என்ன செய்யறான்னு கேட்டா இந்த மாதிரி கேட்கறான், அல்ல கிட்ட வரைக்கும் நான் விட்டு உள்ள விட்டுருவேன் என்னைய அப்படின்ற உடனே அல்லாஹ் என்ன செய்யறான். இதுல பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சதை நீங்க கேட்டுக்கிறீங்க, அல்லாஹ் சிரிச்சதை கேட்டுக்கல வரைக்கும். அல்லாஹ் சிரிப்பானா, சிரிப்பான். இவன் சொல்றதை கேட்டுவிட்டு அல்லாஹ் சிரிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பா என்ன பயங்கரமான ஆளா இருக்காங்க, இங்க திருப்புங்கிறான், கிட்ட கொண்டே விடுங்கிறான், உள்ளது கொண்டே விடுங்கிறான் அப்படின்னு சொல்லி ஹத்தா யல்ஹகல்லாஹு தபாரக வ தஆலா மின்ஹு, அவனை பார்த்து அல்லாஹ் தபாரக வ தஆலா சிரிப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் கருணை காட்டுறான். வழியை கூப்பிட்டு கேள்றேன் கேட்டுடா, எவ்வளவு நாளைக்கு கிடப்ப, இல்ல எனக்கு வாசல் கொண்டு விட்டா போதும், வேற ஒன்று கேட்க கூடாது, வேற ஒன்று கேட்க மாட்டேன், வாசல் உள்ள கொண்டே விட்டுரு, அங்க கொண்டே வச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல 267வது ஹதீஸில் இதை பார்க்கலாம். அப்ப எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா அவனுக்கு இவ்வளவு நிகரற்ற அன்பு இருந்தா இதை செய்வான். பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, உள்ள தள்ளியாச்சு, ஓவர் சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு வச்சுக்கல. ஜெயில அரசாங்க நீதிபதி தீர்ப்பளிக்கிறாரு, தீர்ப்பளிச்சு நீதிபதி வந்து ஜெயில தள்ளிவிட்டு யார் யாரெல்லாம் தள்ளணும்னு நினைச்சு பாப்பாரா, அவன் பாட்டுக்கு எழுதுனதுக்கு அப்புறம் அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பான தவிர எவன் நம்ம தீர்ப்பை கொண்டு உள்ள கிடக்கிறான், எத்தனை வருஷம் கிடக்கிறான், விசாரணை கைது எத்தனை பேர் இருக்கிறான், அதை பத்தி எந்த நீதிபதி நினைச்சு பார்க்க மாட்டான், எந்த கவர்மெண்ட் நினைக்காது, இந்த அரசாங்கம் நினைக்காது. இந்த ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்னு கேட்டா இந்த ஒருத்தன் கிடக்கிறானப்ப அவனை கூப்பிடு, அவன் ரொம்ப நாள் கிடக்கிறானே அவன் கிடக்கூடாது, கூப்பிட வெளியேற்றவனை, அவன் ஏகத்துவம் இருந்தா இல்லையா, சிறுக்க வைக்கல அப்படின்னு சொல்லி வழிய போய் ஒவ்வொருத்தரையா வெளியேற்றுற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க முஸ்லிம்ல 269வது ஹதீஸ் இது. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா சொர்க்கவாசி நரகவாசி எல்லாம் முடிஞ்ச பிறகு சொர்க்கத்தில் இருப்பாங்கல்ல அவங்கள ஒருத்தரையா கூப்பிடுவானா, ஒருத்தரையா கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, ஏண்டா உனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு தானே என்கிட்ட அவங்களுக்காக கேள்றா, அவங்கள வெளியேற்ற முடிவு பண்ணிக்கிட்டா அல்ல, வெளியேற்றுறதுக்கு பிளான பண்ணி என்ன செய்யறான், உங்க அண்ணன் தானே நரகத்தில் கிடக்குறான் என்ன கேட்கலாம்ல, முதல் கேட்ட கொடுக்க மாட்டான்ல, சிபாரிசு யாரும் இஷ்டத்துக்குலாம் பண்ண இயலாது, அவனா என்னைக்கு வெளியேற்ற நினைக்கிறான் அவனா முடிவு பண்ணிக்கிட்டு கேள்வி என்கிட்ட அப்படிங்கிறான். இவன் என்ன செய்வான், கேளுனோடனே யாரெல்லாம் இந்த அவரை கொஞ்சம் பார்த்து மன்னிச்சிரு அப்படின்னு கேட்பாரு. இப்படியே ஒவ்வொருத்தரையா மலக்குகளை கூப்பிடுவான்,
யாருக்காவது கேளுங்க, இப்ப உள்ள கிடக்குறான்ல ஒரு 10 பேருக்கு சிபாரிசு பண்ணுங்களேன் என்கிட்ட, அப்படி அவனா கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இந்த மாதிரி சிபாரிசு பண்ணிட்டே சொல்லுவானா. அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, ஃபமன் வஜத்தும் ஃபீ கல்பிஹி மிஸ்கால தீனாரின் மின் கைரின், ஒரு தங்க காசு அளவுக்கு யாருடைய கல்புல ஒரு நன்மை இருக்கிறதோ, ஈமான் இருக்கிறதோ, அவனை வெளியேற்றுங்க அப்படிமானா. அப்புறம் மனதையெல்லாம் கூப்பிடுவானா, ஒரு அரை தங்க காசு அரை தீனாருக்கு அளவுக்கு இருந்தா கூட வெளியேற்றிருங்க, 1/4 தீனார் அளவுக்கு இருந்தா கூட வெளியேற்றிருங்கன்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் வெளியேற்றி முடிச்சோன்னு அல்லாஹ் என்ன சொல்லுவானா, வானவர்களும் சிபாரிசு பண்ணி முடிச்சுட்டாங்க, மனிதர்களும் சிபாரிசு பண்ணி விட்டாங்க, எல்லாரும் வேலையும் முடிஞ்சு போச்சு. ஆனா கொஞ்சம் பேர் கிடக்குறானே, எல்லாரும் அவங்கவுங்க ஆட்கள்லாம் பண்ணிவிட்டீங்க, யாருடைய சிபாரிசுக்கு இல்லாத கொஞ்சம் பேர் கிடப்பான், அவனுக்கு நாதியே இருக்காது, அவனுக்கு எவனுமே பிறந்து பேச மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றானா, என் முறை மட்டும்தான் பாக்கியா இருக்கு. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எல்லாரும் அவன் முறைக்கு என்ன செஞ்சீங்க, நரகவாசின்னு தீர்மானித்த ஆட்களை எல்லாம் என்கிட்ட கேட்டு கேட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டீங்க, கடைசியா என்னுடைய முறை மட்டும் மிச்சமா இருக்கிறது. அப்ப ஒரு அமல் அவன் செய்யல, நான் வந்து ரஹ்மான் என்ற காரணத்துக்காக, ரஹீம்ங்கிறதுக்காக வேண்டி நீங்க யாரும் கேட்காம வெளியேற்றலாம் வாங்கலாம் அப்படின்றான். சிறுக்கு வைக்க அம்பட்டு முறை ஒரு ஆர்டர்ல விழுந்துடுவான், ஒரே ஒரு உத்தரவு தான், இணை கற்பிக்கிறவனை மட்டும் பிரிச்சு எடுத்துவிட்டு ஒரு இறைவன் தான், இறைவன் இடத்துல நாங்க யாரையும் வைக்க மாட்டோம் உறுதியா நின்றா பாருங்க. அந்த மாதிரி ஆட்களை போனா ஒரு ஆர்டர்ல என்ன செஞ்சிடறான்ல, நீ எவனு கேட்க ஆள் இல்ல, நாதி இல்லாம கிடக்குறாங்க, நான் இருக்கிறேன், நான் ரஹீம் இருக்கிறேன், வா எல்லாம் வழியா ஓடு சொல்றது என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 269வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதெல்லாம் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதிக்கு வரும்போது நியாய தீர்ப்பு நாளை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கிறோம். இறைவனுடைய மர்மையில் நம்ம காட்டக்கூடிய கருணை, அவனுடைய விசாரணை முறையை பாருங்க, தகுந்த பரிசுகளை பாருங்க, நம்மளை எப்படியாவது நரகத்துக்கு அனுப்பிட்டா கூட நம்மளை எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்புறதுங்கிறதுக்காக வேண்டி அவன் பண்ணக்கூடிய ஏற்பாடுகளை பாருங்க. ஒவ்வொருத்தரும் தூண்டி தூண்டி விட்டு கேளுங்கிறான்னு சொல்ற அந்த செட்டப்பை பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு காரணம் அவனுடைய நிகரற்ற அன்பு தான். அன்பு வந்து ஒரு பெத்த தாய்க்கு பிள்ளையின் மீது இருக்கிற கருணையை விட ரப்புல் ஆலமீன் அதிகமான கருணை உள்ளவன். நீங்க ரப்புனோட பயந்துகிட்டு ஓடாதீங்க, கருணையும் வச்சிருக்கான் அவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அதுக்கு சான்றாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி அளவற்ற அருளாளனாக இறைவனை ஏற்று நிகரற்ற அன்புடையவனாக ஏற்ற பிறகு இதுக்கு மாற்றமான சில நம்பிக்கைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை இப்ப தெரிஞ்சுக்கணும். அவன் எப்படி அளவற்ற அருளாளனா இருக்காங்கிற விளங்கிட்டோம், நிகரற்ற அன்புடையவனாக எப்படி இருக்கிறான்னு விளங்கிட்டோம். விளங்கின பிறகு நம்மிடத்தில் சில தவறுகள் இருக்கிறது. என்ன தவறு தெரியுமா? ஒரு பாவம் செஞ்சிருவோம், அட 10 வருஷமா தொழுவ மாட்டோம், ஒரு 5 வருஷம் நோன்பு வச்சிருக்க மாட்டோம், தண்ணி அடிச்சிருப்போம், வட்டி வாங்கியிருப்போம், இன்னைக்கு தான் அதெல்லாம் தப்புன்னு விளங்கும். ஆஹா நம்ம வினாக்கிட்டமேண்டு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, ஆமா நம்ம போய் எப்படி எந்த முகத்தை வச்சுட்டு அல்லாட்ட போய் கேட்கறது, நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சு விட்டோம், நம்ம எல்லாம் கேட்டா அல்லாஹ் தரவா போறான், நான் செஞ்ச பாவத்துக்கு நான் எப்படி வச்சு எந்த முகத்துல அல்லாட்ட பிரார்த்தனை பண்றது அப்படிங்க நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கும். அல்லாட்ட துவா செய்தான்னு கேட்டா, என்ன துவா செய்ய, நான் தொழுதே கிடையாது, நம்ம லேசு பக்கம் தலை வச்சு பார்க்கல, நான் நோன்பு வச்சது கிடையாது, நான் செய்யாத பாவம் கிடையாது, நான் எப்படி அல்லாட்ட கேட்பேன் என்று தாங்கள் செய்கிற தவறுகளை காரணம் காட்டிக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்க கூடாது என்று நினைக்கிறார்கள். அதனாலதான் அவளியாட்ட போய் கேட்கணும்னு போறான். எதனால போறான்னு விளங்குதா உங்களுக்கு? அல்லாட்ட கேட்க மாட்டேங்கிறான், ஏன்டா அங்க போய் கேட்கிற, நாங்க அல்லாஹ்வுக்கு எவ்வளவு தப்புகளை பண்ணி விட்டோம், எப்படி போய் அல்லாஹ் கிட்ட தருவான் எங்களுக்குலாம், எங்களை மாதிரி ஆளுக்கு எப்படி தருவான், யார் அவன் சொல்ல கேட்டு நடந்தாங்களோ அவங்களுக்கு தான் தருவான், அதனால அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிறோம், நாங்க அல்லாஹ்ட்ட கேட்கிற எங்களுக்கு தகுதி இல்லை இப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை எல்லா மூமின்களுடைய உள்ளத்திலே ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் வருது. இது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இறைவனை விட்டுட்டு அந்த ரஹ்மானை ரஹீமை விட்டுட்டு வேற ஆளை தேடுவதற்கு நம்மளை தள்ளுகிறது. இப்படி தள்ளினால் நீங்கள் ரஹ்மான் அந்த சிவத்தை மறுக்கிற குற்றத்தில் சேர்ந்து முஸ்லிம்ங்கிற வட்டத்தில் வெளியேறுகிறீங்க. அல்லாஹ் டிக்ளேர் பண்றான், அல்லாஹ்வை அளவற்ற அருளான், என்ன தப்பு வேணாலும் பண்ணு, ஏன் இறைவன் மன்னிப்பானா, அவனை விட்டு வேண்டி போய் கேட்பேன், என்னுடைய ரப்பை விட்டுவிட்டு நான் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு விளங்காம நம்ம தேரவே மாட்டோம், முடிஞ்சு போச்சு, நம்ம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் நினைத்தானேயானால் அவன் முஸ்லிம் இல்லை, அவன் இறை நிராகரிப்பாளன் ஆயிடுவான் என்று திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் 1556 எடுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமை யக்னுத்து மிர் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்லல்லாஹ், வழிகட்டவர்களை தவிர வேறு யார் அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே நம்பிக்கை இழப்பார்கள்,
வழிகட்டவனை தவிர வேறு எவனும் அல்லாஹ்வுடைய அருள்ல நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்று 15:56 சொல்லி காட்டுகிறான். 39வது அத்தியாயம் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்து விட்டு எனது அடியார்களே. நல்லவனை கூப்பிடல அல்லாஹ், நல்லவன் கரெக்டா நம்பிக்கை வச்சிருப்பான் அல்லாஹ்வுடைய அருள்ல, கெட்டவன் தப்பு செஞ்சவன் அருள்ல நம்பிக்கை இழந்துருவான். அதனால இந்த இடத்துல கெட்டவனையா கூப்பிடுறான் அல்லாஹ். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்து விட்ட தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி கொண்ட அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், எனது ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வாகிய என்னுடைய ரஹ்மத்தில், என்னுடைய அருளில், என்னுடைய அன்பில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ்வாகிய நான் மன்னிப்பேன், எல்லாத்தையும் மன்னிப்பேன். இதை மன்னிப்பேன், இதை மன்னிக்க மாட்டேன் அதெல்லாம் கிடையாது. நீ எவ்வளவு பெரிய பாரதூரமான குற்றங்களை செய்தவனாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சரணடை, என்கிட்ட வந்து கெஞ்சி, என்கிட்ட வந்து முறையீடு, இனிமே செய்ய மாட்டேன்னு உறுதிமொழி எடு, இன்னைக்கு மன்னிக்கிறேன், இப்ப மன்னிக்கிறேன், எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீங்க. அப்ப நம்ம எவ்வளவுதான் தப்பு செஞ்சாலும் நாமெல்லாம் இறைவன்கிட்ட கேட்க முடியுமான்னு என்ன வந்துவிடக் கூடாது. கேட்க முடியும், நல்லவங்க தான் கேட்க முடியும், மகன் தான் கேட்க முடியும், அஜத் தான் கேட்க முடியும், பெரியார் தான் கேட்க முடியும், நம்மள மாதிரி ஆட்கள் அல்லாஹ் போய் கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சோமையானால் அவர்கள் வழிகேடர்கள். 12:87 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா தைஅஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னஹு லா யைஅஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், காபிரான இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய சமுதாயத்தினர் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். என்னுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்துறாது. நீ எப்படி நம்பணும்? அல்லாஹ்வுக்கு மிஞ்சி ஒரு அருளாளன் கிடையாது, அல்லாஹ்வுக்கு மிஞ்சி ஒரு அருளாளன் கிடையாது, அவன் எல்லாத்தையும் மன்னிக்குவான் அப்படின்னு நம்பணுமே தவிர வேற மாதிரி அல்லாஹ்வாவது நம்ம கேட்ட தர்றதாவது நினைச்சோம் அவன் காஃபிரு. 12:87 சொல்லி காட்டுகிறான், வல்லதீன கஃபரு பி ஆயாத்தில்லாஹி வ லிகாஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அவனை சந்திக்க வேண்டி இருப்பதையும் யார் நிராகரிக்கிறார்களோ, உலாயிக யைஸு மின் ரஹ்மத்தி, அவன் தான்ப்பா என்னுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழப்பான். என்னுடைய ரஹ்மத்தில் இவன் நம்பிக்கை இழக்கிறான். அவன் அல்லாஹ்வாகிய என்னையும் நம்பவில்லை, என்னுடைய வசனங்களை நம்பவில்லை. குர்ஆனை நம்புவது நெசமாக இருக்குமையானால், என்னை நம்பியது நெசமாக இருக்குமையானால் என்னுடைய அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டான். இது 29வது அத்தியாயம் 23வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ்வை நம்ம அளவற்ற அருளாளன் என்றும் நிகரற்ற அன்புடையவன் என்று நம்புவதில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அவன் அருள் புரிய மாட்டான் என்று நினைத்து விடக்கூடாது. அடுத்து என்னன்னு கேட்டா, அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நினைச்சிட்டீங்கல்ல, அளவற்ற அருளாளன் நினைத்து விட்டோம்னு சொன்னா அவனை விட வேற ஒரு ஆளு கூடுதல் அருள் செய்வார் நினைச்சீங்கன்னு வைங்க, அதுவும் தெரிஞ்சு. அல்லாஹ் வந்து அருளை செய்ய மாட்டான்னு நினைச்சாலும் தப்பா போயிடும், இறை மறுப்புல போய் விட்டுரும். அல்லாஹ் இருந்தாலும் இந்த அவர் கொஞ்சம் கூட பார்த்து செய்வாரு அப்படின்ட்டு வைங்க, அவுட். இன்றைக்கு இந்த அளவற்ற அருளாளன்கிற உள்ளத்துல பதியாத காரணத்தினாலதான் தர்காவுக்கு போறேன், பெரியார்ட்ட போறேன், மகான்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் போறீங்கன்னு கேளுங்க பார்ப்போம். ஏன்பா, நீ அல்லாஹ் உன்னை படைச்சானே, அவன் தான் உன்னை கருவறையில் இருக்கும் போதே உன்னை கேட்காமலே எல்லா வசதியும் செஞ்சு வந்தானே, அவனை விட்டுட்டு நீங்க வேற இடத்துக்கு போறேன்னு கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு பையன் இருக்கிறான், உடனே உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்க வேண்டி இருக்கிறது, தாப்பனாட்டு கேட்டா வாங்கி தர மாட்டாரு, தாயார்ட்ட சொல்லி தாயார் சேனல் வழியா தாப்பனாட்டு போகணும். நேரடியா போனாரு, என்னடா சைக்கிள் உனக்கு அப்படின்னு சொல்லிடுவாரான் தகப்பனார். அதுக்காக என்ன செய்வோம், தகப்பனார் தான் வாங்கி தர போறாரு, அது டவுட் கிடையாது. தாயார் கை காசை போட்டு வாங்கி தர மாட்டாங்க, அவன் தகப்பனார் தான் வாங்கி தருவாங்க. ஆனால் தாயார் வழியாக நம்ம எதுக்கு போறோம்னு கேட்டா, தாயார் வழியாக பக்குவமா அவங்க எடுத்து சொல்லி அவங்க அந்த சந்தர்ப்பம் பார்த்து வாங்கி நமக்கு தந்துருவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் அவுளியாக்கள்கிட்ட கேட்கிறோம். அவுளியா சொந்தமா கையில இருந்து தர போறாரு, அல்லாது வாங்கி தருவாரு. பாயிண்ட் எப்படி வந்து தாயார் வந்து சொந்தமா கையில இருந்து தராம கணவர்கிட்ட சொல்லி தகப்பனார்ட்ட சொல்லி வாங்கி தருகிறாரோ, அந்த மாதிரி நம்ம உலகத்தை செய்வது இல்லையா? அதே மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களுக்கு தேவைகளை நேரடியாக அல்லாஹ்ட்ட கேட்டோம்னு சொன்னா அவன் கடுப்பிடிச்சு விட்டுருவான். இவங்கள்ட்ட சொன்னோம்னா பக்குவமா நேரம் பார்த்து அடிச்சு அல்லாஹ் வந்து செய்வாங்க, வாங்கி தந்துருவாங்க. அதுக்கு தான் அவுளியாட்ட போறோம்னு ஒருத்தன் சொல்றான். இது ஒரு விளையாட்ட சொல்லிட்டு போயிடறான். இதனுடைய கருத்து என்ன, இதுல அடங்கி இருக்கிற விஷ கருத்து என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அல்லாஹ் வந்து கோபக்காரனா, அவுளியா வந்து தாய் மாதிரி அன்பு செலுத்துவாங்களா,
அல்லாஹ் வந்து தகப்ப மாதிரி கொடூரமா இருப்பானா, அதான் அர்த்தம். அப்ப அல்லாஹ்வை விட இவர் தான் அளவற்ற அருளாளன். வருதா அந்த அர்த்தம்? அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய அருள் கொஞ்சம் கம்மி, இவருடைய அருள் கூட. இவரு என்ன தாய் மாதிரி நம்மள என்ன தப்பு செஞ்சாலும் என்ன செய்வாரு, மன்னிச்சு நமக்காக கேட்டு வாங்கி தந்துருவாரு. அப்ப ஒருத்தர் அவுளியாதான் எங்களுக்கு அல்லாஹ்ட்ட வாங்கி தருவார் என்று நினைப்பானையானால் அவனுடைய பார்வையில் அல்லாஹ்வை விட அவர் அளவற்ற அருளாளனாகிவிட்டார். அர் ரஹ்மான் அர் ரஹீம் அவன் பொய் சொல்லுகிறான். அல்லாஹ்வை விட இன்னொருவரை அளவற்ற அருளாளன் என்று ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அதுக்கு நிகரான ஷிர்க், அதுக்கு நிகரான இணை வைத்தல் எதுவும் இருக்க முடியும். இணை வைத்தல் கூட இல்லை, அதுக்கு மேல ஈக்குவலா வைக்கலையே. அல்லாஹ் கீழே தள்ளி அவுளியாவை மேல தள்ளிடுறான். இந்த விஷயத்துல இரக்கம் காட்டும் விஷயத்தில் அல்லாஹ் வந்து தகப்ப மாதிரி, அவுளியா தாய் மாதிரி அப்படிங்கிறான். அது மட்டும் அவன் செய்யலங்க, அல்லாஹ்வை ஏமாளியாக்குறான். தாயார் என்ன பண்ணுவாங்க, எந்த நேரத்துல மூடு கரெக்டா இருக்கும் பார்த்து அடிச்சு வாங்கி தர்றாங்கல்ல, அவனுடைய பலவீனத்தை பார்த்து எந்த நேரத்துல சொன்னா எடுபடும் அந்த மாதிரி நேரத்தை பார்த்துக்கிட்டு என்ன செய்வாங்க, பையன் ஆசைப்படுறான் சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் எப்படி சொல்லுவாங்க, அதுக்கு நேரம் பார்த்து வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல வச்சு அடிச்சு அவனுடைய பலவீனத்துல வீழ்த்திடுவாங்க. அப்ப அவுளியா அந்த மாதிரி அமைக்கிறார் அல்லவ. ஒரு மனைவி கணவனை வீழ்த்துற மாதிரி, ஒரு மனைவி கணவன் காரியத்தை சாதிப்பதற்காக வேண்டி அந்த சாகசம் செய்யற மாதிரி அவுளியா வந்து சாகசம் பண்ணி அல்லாஹ்விட்ட வந்து வாங்கி கொடுத்துருவாரு. அப்ப இப்ப அல்லாஹ் வந்து ஏமாளி தாவுதா? இந்த உதாரணத்தை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் வந்து அவுளியா ஏமாத்திடுவாரு, ஏமாத்தி கரெக்ட் பண்ணி என்ன செஞ்சுவாரு, வாங்கி தந்துருவாருன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தரஜா அடிபட்டு போயிடுது. அது மாதிரி இந்த மாதிரியான உதாரணங்கள்லாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் தான் அளவற்ற அருளாளன் நீங்க நம்பினீர்களே, ஆனால் வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய தேவை என்ன வந்து உங்களுக்கு? எல்லா வகையான ஆற்றலையும் ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போறாங்க, ரெண்டு காரணம் தான் போகணும். ஒரு இடத்தை தாண்டி வேற ஒரு முதலாளிட்ட வேலை செய்யறோம், அந்த முதலாளிட்ட எல்லாமே வசதியா இருக்கிறது, ஆட்குறைப்பு செய்ய வேண்டிய அளவில் அவர் இல்லை. இன்னும் 100 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுல ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருக்கிறாரு, அங்க நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. வியாபாரம் இல்லப்பா 10 பேரை நீக்க போறேன்னு சொன்னாருன்னா பயந்துகிட்டே இருப்போம், நீங்க நம்மள நிக்கிற வர 10 நம்ம இருப்போமான்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த முதலாளிட்ட வந்து என்ன இருக்குது, ஆள் குறைப்பு செய்யற அளவுக்கு இல்லாம நல்ல வியாபாரம் பறக்கத்தை நடந்து கொண்டிருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவர் வந்து இந்த ரொம்ப கணக்கு பாக்குறாம கண்டிஷன் பண்ண மாட்டார், நம்மள்ட்ட வேலை பார்க்கறோம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாருன்னு வைங்க. இப்படி ஒரு முதலாளி ஒருத்தனுக்கு கிடைச்சிருக்கும் பொழுது வேற இடத்துக்கு போவானா? போக மாட்டான். இவர் நம்ம நீக்கவும் மாட்டாரு, அவருக்கு தேவையும் இருக்குது. நம்ம வேலைக்கு கணக்கு பார்த்து தராம என்ன செய்வாரு, கொஞ்சம் கூட குறைய அன்பு செலுத்துவாரு. நம்ம பெருசு கல்யாணம் காட்சி பெருநாள் வந்தா அதுக்கெல்லாம் தருவாரு. இப்படி ஒரு ஆள் இருக்கக்கூடிய நேரத்துல வேற இடத்துக்கு போக மாட்டான். இப்ப வேற இடத்துக்கு போமா, இன்னைக்கு நாளைக்கு நம்ம நீக்கிடுவாங்க, இன்னைக்கு நாளைக்கு நீக்கிடுவான், வேற ஆளை தேட வேண்டி இருக்கும். இப்படி ஒரு கண்டிஷன்ல இருந்தா நம்ம என்ன செய்வோம், வேற ஆளை பார்த்துக்கிட்டு இங்க இருந்துகிட்டே கல்ல பார்ப்போம், அவன்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு என்ன செய்வோம், வேற இடம் தேட ஆரம்பிச்சிருவோம். இவன் நீக்கிறது நம்ம நீக்கிடுவோம், இவன் திடீர்னு நீக்கிட்டா என்ன பண்றது? அல்லது நீக்க மாட்டான், ஒழுங்கா தர மாட்டான், 10ஆம் தேதி சம்பளம் தருவான், பாதியை தருவான், 20ஆம் தேதி பாதி வாங்கிக்கமா, 25ஆம் தேதி பாதி வாங்கிக்கமா, 50 வாங்கிக்கமா, இவன் வேலை பார்க்க எடுத்துப்போம். அப்படி செய்வோம். ஒழுங்கா அவன் தருவதில் குறை செஞ்சான்னு சொன்னா வேற இடத்துக்கு போவோம். இவன்கிட்ட அந்த ரெண்டும் இல்லை, அல்லாஹ்விடத்துல நீ தாண்டி போறதுக்கு காரணமே இல்லை. ஒண்ணு அவன் ரப்புல் ஆலமீனா இருக்கான், எல்லாம் கையில இருக்கு, எதுவும் குறை கிடையாது. ரப்புல் ஆலமீன் அர்த்தம் ஆலமீனுக்கு அதிபதியா இருக்கிற காரணத்தினால அவன் கையில எல்லா இலாக்காவும் கையில இருக்குது. அதே எல்லா இலாக்காவும் வச்சுட்டு இறுக்கி பிடிக்கிறவனா அனுமானமா இருக்கிறான், அள்ளி போடுறவனா இருக்கான், எல்லாத்தையும் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறான், அள்ளி இறைக்கிறவனா இருக்கான், கொஞ்சம் கூட கணக்கு பார்க்க மாட்டேங்கிறான். ஏப்பா வேற இடத்துக்கு நீ போற, இதுக்கு மேல என்ன தகுதி வேணும் அல்லாஹ் விட்டு வேற இடத்துக்கு போறதுக்கு? அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வை சொல்லும் பொழுது உதாரணம் காட்டி தாயார் மாதிரி தாப்பு மாதிரி இந்த மாதிரி காரணம் காட்டுவாங்க. இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவதற்கு பாருங்க, இது அல்லாஹ் திருமலையில பல இடங்கள்ல கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? 16:74 கண்டிக்கிறான். பலா தல்லுபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ் விட்டு தடம் புரள்றதுக்கு அல்லாஹ்வுக்கு நீங்க உதாரணம் சொல்லாதீங்க. உதாரணம் சொல்றோம், ஏன்டா அவுளியாட்ட போறேன்னா ஏன்டா அவர்கிட்ட போய் கேட்கிற, இறந்து போனாட்ட ஏன்டா கேட்கிற, அல்லாஹ்ட்ட கேள்வின்னு சொன்னா உடனே என்ன செய்வான், தாயாரு தகப்பனாருமா. உதாரணம், புள்ள தாயாரு தகப்பனாரு சைக்கிள்மா, இல்லைன்னா வக்கீல் நீதிபதிமா. இந்த உதாரணம் ஏதாவது இவன் வக்கீல் வச்சு ஆதாரம் நேரடியாக கோர்ட்ல வாதாட முடியுமா? வக்கீல் வச்சு பேசி நம்ம ஜெயிக்கிறோம். அவுளியா வக்கீல், அவரு அல்லாஹ் வந்து நீதிபதி. இப்படிங்கிற மாதிரி என்ன செய்வான், ஏதாச்சும் உதாரணங்கள் தான் நியாயப்படுத்துவானதை விட இந்த ஆயத்துல அல்லாஹ் அப்படி சொல்றான், என்கிட்ட கேட்காதீங்கப்பா நீங்க வேற ஆளை கூட்டிட்டு வாங்கப்பான்னு சொல்றான், அப்படின்னு ஆதாரம் காட்ட மாட்டார்கள். இந்த உதாரணங்கள் காட்டி காட்டி நாசமா போறோம்ல,
அல்லாஹ்வுடைய அளவற்ற அவருடைய நாசமாக்குற அளவுக்கு உதாரணம் காட்டுறோம். அல்லாஹ்வை பற்றி பேசும்போது உதாரணம் காட்டக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல 16:74 சொல்றான், "வலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால்." அல்லாஹ்வுக்கு உதாரணங்கள் காட்டாதீர்கள். அல்லாஹ் பற்றி பேசும்போது அல்லாஹ் உங்க அம்மா ஒண்ணா? அது ஏன் அல்லாஹ் போய் உங்க அம்மாவுக்கு ஒப்பிடுற? அல்லாஹ் உங்க அத்தா ஒண்ணா? உங்க அத்தாவுக்கு எப்படி ஒப்பிடுற நீ? அல்லாஹ் வக்கீலும் அல்லாஹ் நீதிபதி ஒண்ணா? மனுஷனை கொண்டு போய் எப்படி பாரு அல்லாஹ் ஒப்பிடுற? அவனுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது, எல்லா சக்தியும் இருக்கிறது, அவன மாதிரி எதுவுமே இல்ல. அதனால இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லி நாசமா போயிடாதீங்கிறது எல்லாம் சொல்றான். அல்லாஹ் எனக்கு உதாரணம் காட்டாதீங்க. யாசின் சூராவுல 36 அத்தியாயத்தில் 78வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறார், இவன் மனிதன் நமக்கு உதாரணம் சொல்கிறான். நாம் அவனை படைத்திருப்பதை மறந்து விட்டான். என்னால படைக்கப்பட்ட நீ குட்டி, நீ எனக்கு உதாரணம் சொல்றியா? நான் உன்னை படைச்சு போட்டுக்கிறேன், நீ என்ன பண்ற? என்னை நீதிபதி மாதிரி ஆக்குற, என்னை உங்க அப்பனுக்கு நீ ஒப்பிடுற. சில ஆளுக்கு இருக்கிறாங்க உதாரணம். அல்லாஹ் உதாரணம் எப்படி காட்டுவான் தெரியுமா? அல்லாஹ் பத்தி பேசும் பொழுது அல்லாஹ்ங்கிறவன் பயங்கரமான மின்சாரம். அந்த மின்சாரம் வந்தா என்ன ஆகும்? எதுக்கு சாம்பிடுவீங்க? அந்த மின்சாரத்தை தேவையான அளவுல தருவதற்கு டிரான்ஸ்பார்மர் வைக்குவோம். நேரடியாக மின்சாரத்தை உள்ள விடுறானா அங்கிருந்து டிரான்ஸ்பார்மர் வச்சிருப்பான். அது என்ன பண்ணு? கூடும்போது குறைச்சிக்கணும், குறையும் போது கூட்டிக்கணும். அந்த மாதிரி தேவையான அளவுக்கு அந்த 230 வாட் வர்ற மாதிரி என்ன செய்யாது உங்களுக்கு எடுத்து தரும். அப்படி தருவதற்காக வேண்டி டிரான்ஸ்பார்மர் இருக்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய ஜோதி உனக்கு தாங்க இயலுமா? அதுக்கு தான் இந்த அவுலியா சேனல் வழியா போனா அவர் எவ்வளவு தேவையோ அவருக்கு தருவார். இப்படி பாருங்க உதாரணத்தை. அல்லாஹ் எதுக்கெல்லாம் உதாரணம் காட்டான்னு பாருங்க. இந்த மாதிரி உதாரணம் காட்டுவதற்கு அல்லாஹ் கேட்கிறான், ஏன்னா நான் உன்னைய படைச்சிருக்கேன், என்னைய போய் வேற பொருளுக்கு ஒப்பிட்டு பேசுறியா நீ? நான் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கேன், என்னைய போய் என்னால் படைக்கப்பட்டது நீ ஒப்பிடுறிய நியாயமா? அவன் வரப்பட மசலன் எனக்கு போய் இவன் உதாரணம் காட்டுகிறான். அவனை நான் படைத்திருப்பதை மறந்து விட்டான். 36:77 எல்லாம் கேட்கிறான். அதே மாதிரி சொல்றான் 42:11 சொல்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் கிடையாது. என்னதான் உதாரணம் காட்டுவீங்க? அவனை மாதிரி ஒண்ணுமே கிடையாதுங்கிறான். நம்ம சூரத்துல் இக்லாஸ் சூரா, எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா, 112வது சூரா. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா யாருமே இல்ல. அப்ப அல்லாஹ்வுக்கு நிகரா யாரும் இல்ல, எதுவும் இல்லை என்று இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுக்கு உதாரணம் காட்டக்கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்கணும்னா குர்ஆன்ல கேட்க சொல்றான், அல்லாஹ்ட்ட கேட்கணும். கேட்க கூடாது, அல்லாஹ் தடை போட்டான். இதை தாண்டிக்கிட்டு நம்ம உதாரணம் காட்டிட்டு போனோம்னு சொன்னா அவனுடைய அளவற்ற அருளையை மறுக்கக்கூடிய ஒரு விதம் ஏற்பட்டு போயிடும். இதையெல்லாம் விளக்கி நம்ம என்ன செய்யணும்? அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்பதை ஏற்று அல்லாஹ்வை புகழணும். இது மொத்தத்தை அர்த்தம் செஞ்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஏன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்? ரப்புல் ஆலமீன் எல்லாம் கையில வச்சுட்டு இருக்கான். எல்லாம் கையில வச்சுக்கிறதா மட்டும் அவனுக்கு புகழ் இல்ல, பாதி பாதி வளர்ந்துறவனா வேற இருக்கான். அர் ரஹ்மானா இருக்கிறான், அர் ரஹீமா இருக்கான். மொத்தத்தை சேர்த்து அர்த்தம் செய்வதாக இருந்தால் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அகிலத்தை படைத்து பராமரிப்பவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து பராமரிக்கக்கூடியவனாக இருக்கின்ற அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனாக இருக்கின்ற அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லி முடிச்சிடும். அப்ப ஒரு பக்கம் அவனுடைய வல்லமையை காட்டுகிறான் ரப்புல் ஆலமீன் மூலம், இன்னொரு பக்கம் அவனுடைய இரக்க குணத்தை அதையும் காட்டுகிறான் அல்லாஹ். இதை காட்டிட்டு அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த ரெண்டை மட்டும் சொன்னா கூட மனுஷன் தடமாறிடுவான். அல்லாஹ்வை பத்தின ஒரு சரியான சித்திரம் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னு கேட்டா, நீங்க என்னத்துதான் சொன்னாலும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கணும், கெட்டவன்லாம் நல்லா இருக்கும், கெட்டவன்லாம் நல்லா இருக்கான்ல, வசதியா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான், பிரச்சனை இல்லாம இருக்கிறான். பெரும்பாலும் 90%. நல்லவன்னா 90% கஷ்டப்படுறான். 10 பேர் நல்லவன் சந்தோஷமா இருப்பான் இந்த உலகத்தை. பெரும்பாலும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்தை கண்ணால பாக்குறோம். அப்ப அதையெல்லாம் பார்க்கிற நேரத்துல ஆமா ரப்புல் ஆலமீன், என்ன ரப்புல் ஆலமீன் நான் பாட்டு காட்டி கொடுத்துட்டு நம்மள அம்பொன்னு விட்டுருக்கான் அப்படி நினைப்பறமா இல்லையா? ரொம்ப அன்பான இறக்கம் உள்ளவங்கிறாங்க. என்ன இறக்கம் உள்ளவன்? எவனோ கொடுத்து நம்ம மாதிரி தொழுவாள் அம்பொன்னு விட்டுவிட்டான். சொல்லுமா இல்லையா? அப்ப ரப்புல் ஆலமீனா இருந்து ரஹ்மான் இருந்து கொண்டு உலகத்தில் அவன் தரக்கூடிய அந்த நிலைப்பாட்டை பார்க்கும் பொழுது நமக்கு அதிக சந்தேகம் வந்து விடுது. நம்மளும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம்ல, நம்மளும் தப்பு பண்ணா சம்பாதிக்கலாம்ல, கலப்படம் பண்ணலாம், கஞ்சா விற்கலாம், லாட்டரி விற்கலாம், சினிமா கூட்டை நடத்தலாம், நிறைய காசு கிடைக்கும். அப்ப தேவையில்லாம நம்ம கூட கஷ்டப்பட்டு அளவு கரெக்ட் இருக்கணுமா? 1 கிராம் கூட வாங்க கூடாதான். இப்படிலாம் பண்றாங்க. நம்மளும் சந்தோஷமா இருப்போம் அப்படி நினைக்கிறோமா இல்லையா?
ஏன்னா உலகத்தில் ரிசல்ட் அப்படி இருக்கிறது. உலகத்துல பார்த்தோம்னு சொன்னா கெட்டவன்லாம் நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் 90%. நல்லவன்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம், அதுவும் 90%. 10 நல்லவன் நல்லா இருப்பான், எல்லாரும் மோட்டுவான். 100% சொல்ல முடியாது. இந்த 90% பேர் என்ன நினைக்கிறான்னு கேட்டா தாங்களும் அது மாதிரி ஆயிரலாம் நினைக்கிறான். அதுக்கு தான் நல்ல ஆப்போசிட் இருக்கலாம். டேய் மாலிக் யௌமித்தீன், இது கணக்கு ஆத்மான உலகத்தை பத்தி நினைக்காதடா, நியாய தீர்ப்பு நாள் ஒண்ணு வச்சுக்கிறேன், அது இலக்க வச்சுக்க. அன்னைக்கு நான் தான் தீர்ப்பளிப்பவனா இருப்பேன். அன்னைக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், கெட்டவனுக்கு அள்ளி கொடுத்துட மாட்டேன், நல்லவனை நான் போட்டு விட்டுற மாட்டேன். நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்றை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த விரக்தி நிற்கிறாங்க. இந்த உலகத்துல அவனுடைய ரப்புல் ஆலமீன் தன்மையை பார்க்கிறோம், ரஹ்மான் ரஹீம்ங்கிற தன்மையை பார்க்கிறோம், கெட்டவனுக்கு சார்பாக இருப்பதை பார்க்கிறோம். வெளிப்படையை பார்த்தோம்னு சொன்னா கெட்டவனுக்கு சாதகமாக அமைந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு விரக்தியும், நமக்கு ஒரு சங்கடமும், நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் பொழுது நம்ம சில என்னடா போட்டு தோது ஒரே பள்ளியாத்துல கெதின்னு கிடக்கிறோம், அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பெருநாளைக்கு கட்டை எடுக்கணும், அது காசு இல்லை, முன்னாடி பிள்ளைக்கு வேலை எடுத்து கொடுக்கணும், இப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன செஞ்சோம், இறை நினைவு விட்டு கூட எல்லாம் ஓட வச்சிருப்போம். எல்லாம் காப்பாற்றணும். காதல் பக்ரு ஐயக்கூன குஃப்ரா, வறுமை வந்து சில நேரத்துல நாத்திகத்தில் கூட தள்ளி இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வறுமை வந்து நாத்திகத்தில் தள்ளிவிடக்கூடிய நிலைமை இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது அப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொன்னா நம்மள அதான் ஸ்டடி பண்றான். எப்படி சொல்லி தரான் பாத்தீங்களா? முதல்ல சொல்ல வேண்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லிவிட்டு அந்த மூணையும் நினைச்சாதான் நம்ம ஸ்டடி அனுப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று நம்ப வேண்டும், ரஹ்மான் ரஹீம் என்று நம்பணும். அதெல்லாம் தாண்டி மூணாவதா நம்பணும் மாலிக் யௌமித்தீன், இறைவா நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று வைத்திருக்கிறாய், அந்த நாளுக்கு நீ தான் எஜமானனாய் இருக்கிறாய், அந்த நாள்ல நீ சொல்றது மட்டும்தான் தீர்ப்பாக இருக்கும், உன்னுடைய தீர்ப்புக்கு மறுதீர்ப்பு யாரும் சொல்ல முடியாது. அந்த நாள்ல என்னுடைய ஒவ்வொரு நல்லதுக்கும் நீ பரிசு தருவாய், இந்த உலகத்தில் நான் பட்ட ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நீ கூலி தருவாய், நான் பட்ட ஒவ்வொரு செய்த தியாகத்திற்கும் இதை விட பல மடங்கு நீ பரிசு தருவாய் அப்படின்னு சேர்த்து அல்லாஹ்வை நம்பணும் சொன்னா அல்லாஹ் விட்டு மாறவே மாட்டோம், ஒரு காலம் மாற மாட்டோம். அப்ப இந்த மூணு ஏன் கோர்க்கலான்னு விளங்குதா? அல்லாஹ் வந்து உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாயாக இருக்கிற அல்ஹம்து சூராவுல தன்னுடைய சிவத்தா என்ன செய்யறான்னு கேட்டா ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அதிகாரத்தை சொல்லுகிறான், கருணையை சொல்லுகிறான். அதுக்கப்புறம் நின்று பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும். அரசாங்க அன்னைக்கு தண்டிச்சுக்குவான், அரசாங்கம் என்ன செய்வான் அன்னைக்கு பிடிச்சி பண்ணுவாங்க, 6 மாசத்துல விசாரிச்சு திருப்பிடிச்சு போயிடுவான். தெய்வம் இறைவன் என்ன செய்வான்னு கேட்டா நின்றுதான் கொள்வான், நிதானித்துக் கொள்வான். அவன் கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கிற மாதிரி கொடுப்பான், பிடிக்க வேண்டிய நேரத்துல பிடிக்கிற மாதிரி பிடிப்பான். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம உள்ளத்துல பதிந்தால்தான் இறைவனை சரியாக புரிந்தவர்களாகவும் அதுல உறுதியாக நிற்பவர்களாக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறாங்க கேட்டா நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி நான் தான். இந்த உலகத்துக்கு அதிபதி இல்லையா? இந்த உலகத்துக்கு அவன் நியாய தீர்ப்பு நாளுக்கு மட்டும்தான் அதிபதியா? நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதினு ஏன் சொல்றான்னு கேட்டா இந்த உலகத்துக்கு அவன் அதிபதியாக இருந்தாலும் அந்த அதிபதிங்கிற அதிகாரத்தை அவன் காட்டவில்லை. வெளிப்படையா பார்த்தா அவனுக்கு அதிகாரமா தெரியுது, அப்படி விட்டுறான்ல. அதிகாரம் இருக்குது, அதிகாரம் இருந்தாலும் ஒரு பள்ளிக்கூடத்து முதல்வராக இருக்கக்கூடியவருக்கு அந்த மாணவனை நீக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் இருந்தாலும் சேட்டை பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஏன் பார்த்துட்டு இருக்காரு? அதிகாரம் இல்லைன்னு அர்த்தமா? அதிகாரம் இருக்குது, எந்த அளவுக்கு போறான் பார்ப்போம், பரிச்சை வரணும் பார்த்துக்குவோம். பரிச்சை வரணும்டா, நீ சேட்டை பண்ணி புதும் பண்றியா, பரிச்சை வரும்ல, மார்க் போடுவாங்க, நான் தானே போடுவேன் அப்படின்னு சொல்லி சில வாத்தியாளர்கள் என்ன செய்வாங்க, மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா அந்த நியாய தீர்ப்பு நாளுடைய அந்த நாள்ல அதிகாரத்தை காட்டுறான். பரீட்சையெல்லாம் சில வாத்தியார் பரிமாற்றி பண்ணி போடுவாங்க. சில வாத்தியார் என்ன செய்வான்னு கேட்டா மாணவர்கள் பண்ற குசும்புக்கெல்லாம் கணக்கு பண்ணிருப்பான். மார்க் பேப்பர் பரீட்சை வரட்டும், முழு பரீட்சை வரட்டும், உன்னை பாத்துக்கிறேன், உன்னை ஃபெயில் ஆக்கி அடுத்த வருஷம் 5ஆம் கிளாஸ்ல போராடி பாரு அப்படின்னு கணக்கு தீப்பான் பாருங்க. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இந்த உலகத்துல முதலமைச்சருக்கு அதிகாரம் காட்டுறான். நம்ம எல்லாம் பார்த்தா என்ன செய்யறோம், சிஎம்க்கு பயங்கர அதிகாரம், பிஎம்க்கு பயங்கரமான அதிகாரம், ஜார்ஜ் புஷ்க்கு சரியான அதிகாரம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப பஞ்சாயத்து போர்டு தலைவருக்கு அதிகாரம் நினைச்சிட்டு இருக்கோம், அந்தந்த வார்டு மெம்பர்களுக்கு கூட அதிகாரம் நினைக்கிறோம், சேர்மனுக்கு அதிகாரம் நினைக்கிறோம், என்னமோ வகையெல்லாம் நாளே இருக்கிற மாதிரி உலகமே இருக்கிற மாதிரி நினைச்சதெல்லாம் செஞ்சுருவாங்கிற மாதிரி அப்படி விட்டு சுதந்திரத்தை கொடுத்துட்டான்ல. அவன் தான் எஜமான், அது டவுட் கிடையாது. அவன் தான் முழு அதிகாரம் வச்சிருக்கிறவன், டவுட் கிடையாது. அதை தெல்ல தெளிவா புரியுமாறு உங்களுக்கு அவன் காட்டவில்லை. சோதனைக்காக வேண்டி கையில வச்சுக்கிட்டு மூக்கணாங்கயிறு கையில இருக்குது,
சுண்ட நினைச்சா சுண்டி போடலாம், ஆனால் தூசி விட்டா ஓடும். குதிரைக்கு மூக்கணாங்கயிற போட்டு, மாட்டுக்கு மூக்கணாங்கயிற போட்டு புடிய வச்சுக்கிட்டோம். புடி இருக்கிறவனுக்கு தெரியல, லூசு விடுறான், ஓடுற பக்கம்லாம் விடுறான். அடுத்தவன் வயல்ல மேயும் போது நல்லா விடுறான், ஏறி அப்படி எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கான். மாடு நினைச்சுக்கிறது நம்ம தான் எல்லாம், நம்ம நினைச்சு அங்க போகலாம், நம்ம நினைச்சு அங்க போகலாம், அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வெட்டும் போதுதான் என்ன செய்யும், அதை வெட்டுற சாவு மரணம். ஒரு இழுப்பு இழுக்கும் போது அப்பதான் தெரியும் நம்மள்ட்ட இல்ல, நம்மளுக்கு அதிகாரம் இல்லைன்னு. அப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் தான் மாலிக்கு, நான் தான் எஜமான் என்று சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் வெளிப்படையாக தெரியும்படி காட்டவில்லை. அதனால அல்லாஹ்வை மறுக்கிறாங்க. அங்க என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பு நாள் நடக்கும், பேச இயலாதுங்க. நியாய தீர்ப்பு நாள்ல ஒருத்தனை பார்த்து ஒருத்தர் சிரிக்க இயலாது, வாயை திறந்து பேச இயலாது, கேள்வி கேட்க இயலாது, ஒண்ணு மௌனமா தான் இருக்கணும். மூச்சு விடுற சத்தம் கூட கேட்கக்கூடாது. அந்த மாதிரி பெட்டி பாம்பாக அடங்க வச்சு அன்னைக்கு நான் மட்டும் நான் நினைச்சத செய்ய போறேன், நான் யாரு இப்ப காட்ட போறேன் பாரு அப்படின்னு சொல்ல போறேன் பாருங்க. அங்குதான் தான் அதிபதி என்பதை தெளிவாக நிரூபிக்க போறதுனால அதை மாலிக்குங்கிறான். நான் மாலிக்கு யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுக்கு நான் தான் அதிபதி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நியாய தீர்ப்பு நாள் அவன் எப்படி அதிபதி அதை வழங்கிக்கிறோம். இந்த நியாய தீர்ப்பு நாள் தான் இஸ்லாமியனுக்கு இலக்கு, அதுல ஜெயிக்கிறதா நம்முடைய இலக்கு. அந்த ஒரு நாள்ல ஜெயிச்சாதான் காலகாலத்துக்கு சொர்க்கத்தில் இருக்க முடியும். அந்த ஒரு நாள் எப்படிப்பட்டதா இருக்கும், அதுல யாருக்கா அதிகாரம் இருக்குமா, நபிமார்களுக்கு அதிகாரம் இருக்குமா, அந்த ஒரு நாள் அவுலியாக்களுக்கு அதிகாரம் இருக்குமா, என்னமா யாருக்கா செய்ய முடியுமா, மலக்களுக்கு அதிகாரம் இருக்குமா, அந்த ஒரு நாள் நடக்கக்கூடிய அந்த அமளி துமளிகளை எல்லாம் பார்த்துட்டோம்னு சொன்ன அவன் மாலிக் யௌமித்தீன் என்கிற நம்பிக்கை ஆழமா பதிந்து விடும். அது நம்மை நல்வழியில் நடத்தி சொன்னோம். அல்லாஹ் எப்படி மாலிக் யௌமித்தீனா இருக்கிறான் என்பதையும் யௌமுத்தீனை பற்றி, நியாய தீர்ப்பு நாளை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். திருக்குரான்